ஹலோ நண்பர்களே, குவைத்தில் கேட்ட குண்டு சத்தம், அரசு சொன்ன விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று முடிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் பாகிஸ்தானினுடைய தலையீட்டால் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் வெளிநாட்டவர் மேலே பொய் கேஸ் போட்ட குவைத்துக்கு 10 வருட சிறை தண்டனையை குவைத்தினுடைய நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க. 250 தினாரில் டிக்கெட் வந்து இருக்குது. இப்படி பல முக்கியமான தகவல்கள். குவைத்தினுடைய அமீரை நம்முடைய இந்திய தூதர் திரிபாதி அவர்கள் வந்து நேரில் போய் சந்திச்சிருக்காங்க. இப்படி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தினுடைய இந்திய தூதரக அதிகாரி திரிபாதி அவர்கள் குவைத்தினுடைய மன்னரை நேரில் சந்தித்து குடியரசுத் தலைவர், நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களினுடைய, அதேபோல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய கிரெடென்சியல், அதாவது சான்றிதழ்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியர்களை இந்த போர் சூழல்லையுமே அதிக அளவில் அக்கறை கொண்டு பாதுகாக்கக்கூடிய மன்னருக்கு நன்றி தெரிவித்து இந்த பாராட்டு சான்றிதழ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் பெண்மணி தற்பொழுது இந்திய தூதராக நியமிக்கப்பட்டு அவர்கள் குவைத் மன்னரை சந்திப்பது இதுவே முதல் முறை. அதாவது இந்திய தூதரக அதிகாரியாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டு அந்த பெண் குவைத் மன்னரை நேரில் சந்திப்பது இதுவே முதல் முறை அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தகவல், நேற்று குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் குண்டு வெடிப்பு சத்தங்கள் வந்து கேட்டிருந்துச்சு. குவைத்தினுடைய ஆர்மி இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஈரானில் வந்து இந்த போர் நிறுத்த முடிவடைவதனால குண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஆர்மி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் தரப்புலேருந்து இதற்கு முன்பு போடப்பட்ட குண்டுகளை வந்து அழிக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் ஏற்பட்ட சத்தம் தான் அந்த குண்டு வெடிப்பு சத்தங்கள். எல்லாத்தையுமே டிஸ்மாண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே போல் செயலிழக்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனால் ஏற்படக்கூடிய குண்டு சத்தம் தானே தவிர ஈரான்லேருந்து எந்த ஒரு தாக்குதலும் இப்போ வரைக்கும் நடக்கலை. போர் நிறுத்த ஒப்பந்தம் சைன் ஆனதற்கு பிறகு ஈரான் மற்றும் அதை சார்ந்த எந்த ஒரு இயக்கங்களாலும் குவைத் வந்து பாதிக்கப்படலை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நேற்றோட போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில முடிவடைந்திருந்த நிலையில் ட்ரம்ப் அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானினுடைய கடுமையான வேண்டுகோளுக்கு இணங்க ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து முழுவதுமாக முடிவடையாத நிலையிலும் கூட இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுவதாக அமெரிக்க அதிபர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் ஈரான் வந்து சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு எந்த ஒரு நாட்டையுமே அவங்க வந்து தாக்கலை. அவங்க மேலே ஒரு ஜென்யூன் வந்து தற்பொழுது கிரியேட் ஆகிருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல், குவைத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்காக வந்திருக்கோம், நம்ம மேலே பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினாங்கன்னா எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குவைத்தில் ஃபேப்ரிகேட்டடாக ரெடி பண்ணி ஒரு வெளிநாட்டவர் மீது பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளியிருக்காங்க. அது குவைத்தினுடைய நீதிமன்றத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பொய் கேஸ் போட்ட போலீஸ் அதிகாரிக்கு 10 வருட சிறை தண்டனையை கொடுத்து உள்ள தள்ளியிருக்காங்க. குவைத்தினுடைய நீதிமன்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டை நம்முடைய சேனல் சார்பாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து குவைத்தினுடைய தினார் ரேட் பார்த்துருவோம். ஒரு தினார் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 304 ரூபாயாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு தினாரினுடைய மதிப்பு 1028 ரூபாயாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க குவைத்திலேருந்து நீங்கள் இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்கி ஊருக்கு அனுப்புறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.